Fine, hello, and this is your Prem Kiran from W2S Academy for NEET and JEE Coimbatore. So, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இது நம்மளோட 26th பார்ட்டுப்பா. போயிட்டே இருக்கு, நானும் முடியும்னு பார்க்குறேன். I don't know when it will be get completed. ஏதோ அப்படியே அந்த அனுமார் வால் மாதிரி போயிட்டே இருக்கு. நானும் 25 பாட்டில் முடிஞ்சிரும், இதில் முடிஞ்சிரும்னு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சது 30க்கு மேலே தாண்டி போகுமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. சரி, ஓகே, இருந்துட்டு போட்டோம். ஸோ யாரெல்லாம் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்களோ தயவுசெய்து நீங்கள் மறக்காமல் கையில் ஒரு நோட்டும் பெண்ணும் வச்சுக்காங்க. என்னென்னலாம் நான் எழுதுறனோ அதை எல்லாத்தையும் நீங்களும் எழுதி பாருங்கள். வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் வெறும் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் கையில் எடுத்து வச்சுட்டு அதை வச்சுட்டு நான் ரிவைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா இட் வில் நெவர் ஹெல்ப் யூ இன் எனி ஆஃப் த வே. எக்ஸாம் டைமில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ இதெல்லாம் அனுபவத்தில் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ த சேம் மிஸ்டேக் வாட் ஐ ஹவ் டன் டியூரிங் மை கிளாஸ் 12. ஸோ எதாக இருந்தாலும் எழுதி பாருங்கள். ஃபைன், ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் கெப்பாசிட்டர் அண்ட் பேரலல். இதை நான் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் எதுவும் மக்க படிக்கணும் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஒன்ஸ் இது டிரைவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்துட்டோம்னா நான் சிமுலேஷனில் நான் வீடியோவும் நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். இது மக்க படிக்கணும் தேவையில்லை. இந்த மாதிரி டாபிக் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? கிளாஸ் 10ல் நீங்கள் ரெசிஸ்டர்ஸை பார்த்துட்டோம்னா சீரீஸ்லையும் பேரலையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கே என்னென்னா இங்கே கொஞ்சம் ஆன்சர் பார்த்துட்டோம்னா வைஸ் வர்சாவாக கிடைக்கும். அது என்ன அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபைன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டோம்னா நான் ஒரு 2 கெப்பாசிட்டர் பார்த்துட்டோம்னா நான் எடுத்துக்கிறப்பா. கெப்பாசிட்டரோட சிம்பிள் இதுதானே, 2 பேரலல் லைன் போட்டால் அதான் பார்த்துட்டோம்னா கெப்பாசிட்டர். ஸோ 2 எடுத்துக்கிறேன் நான். நீங்கள் 3 நாள் எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம். எனக்கு இங்கே இடம் பத்தாது அப்படிங்கிறதுனால என் மோரோவர் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்துட்டோம்னா 2 கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறேன். இந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா C1 and C2. ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். கன்சிடர் அ கெப்பாசிட்டர், கன்சிடர் 2 capacitor of capacitance C1 and C2 connected in series. Okay, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், எக்ஸ்டர்னல் பேட்டரி ஒன்று கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அது விங்கிற வோல்டேஜ் எனக்கு அது கொடுக்குது. ஸோ இதிலிருந்து எனக்கு பார்த்துட்டோம்னா சார்ஜ் போகும். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், சீரீஸில் எப்போவுமே அங்கே ரெசிஸ்டரில் நீங்கள் என்ன போடுவீங்க, சார்ஜுக்கு பதிலாக ஐன்னு போடுவீங்க. ஞாபகம் இருக்கா? ரெசிஸ்டருக்கு ஐ போடுவீங்க. இங்கே கெப்பாசிட்டருக்கு சார்ஜ் போடணும். ஏன்னா கெப்பாசிட்டர் இஸ் அ சார்ஜ் ஸ்டோரேஜ் டிவைஸ். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்துட்டோம்னா let Q be the charge through C1 and C2, same charge. அதே சமயத்தில் let V1 and V2 be the potential difference across C1 and C2. கரெக்டா? Qங்கிற சார்ஜ் தான் 2 பேத்து வழியாகவும் போகுது. இந்த C1 C2 2 பேத்து வழியாகவும் பார்த்துட்டோம்னா Q1 தான் போகுது. ஆனால் சீரீஸில் சார்ஜ் சேமாக இருக்கும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த பக்கம் நீங்கள் ஆப்போசிட்டில் எழுதணும். ஃபர்ஸ்ட் இதை நான் முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பக்கம் பேரலுக்கு அப்படியே சொல்லி பார்த்துட்டே வாங்க. நானும் அங்கே அதை எழுத தான் போகிறேன். ஓகேவா? நல்லா கொஞ்சிக்காங்கப்பா. இந்த C1ம் C2ம் பார்த்துட்டோம்னா ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லை இந்த ரெண்டுமே பார்த்துட்டோம்னா எனக்கு நாட் ஈக்குவலாகவும் இருக்கலாம். சப்போஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நான் 10 வோல்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்க பார்த்துட்டோம்னா இது 5 வோல்ட் கன்சியூம் பண்ணிக்கிறோம், V1 5 வோல்ட் கன்சியூம் பண்ணிக்கிறோம், இது பார்த்துட்டோம்னா எனக்கு 5 வோல்ட் கன்சியூம் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த ரெண்டுமே சேம் ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் தான் இருக்கு. அதனால ரெண்டும் ஈக்குவலா பார்த்துட்டோம்னா வோல்டேஜை பிரிச்சுக்கிறோம். இதே அன்ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது மாறும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, அதை இப்போதைக்கு வேண்டாம் நம்மளுக்கு, இது மட்டும் இருக்கட்டும். வோல்டேஜ் நான் கொடுக்குறேன். இந்த ரெண்டும் பார்த்துட்டோம்னா V1 and V2. ஓகே, சரி. இப்போ நம்ம டெரிவேஷனை ஆரம்பிக்கலாம். ஸோ டெரிவேஷன் எங்கிருந்து எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே யாருப்பா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? வோல்டேஜ் தானே எனக்கு இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ அதுலேருந்து தான் நீங்கள் பார்த்துட்டோம்னா டிரைவ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நான் கொடுத்த வோல்டேஜ் இது C1 C2 வழியா போறப்ப V1 and V2 பிரியுது. அப்ப இவங்க 2 பேர்த்த ஆட் பண்ணா எனக்கு இந்த டோட்டல் வோல்டேஜ் கிடைக்கணும்ல. லெட் திஸ் பி an equation number 1. எது பிரியுதோ அதுல இருந்து ஆரம்பிக்கணும். வோல்டேஜ் தான் இங்க பிரியுது, சார்ஜ் பிரிய கிடையாது. சோ வோல்டேஜ் எனக்கு V V1 V2 பிரியுது. அப்ப V is equal to V1 plus V2. ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எப்பவும் போல நம்மளுக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி we know that நம்மளுக்கு என்ன தெரியும்? Q is equal to CV. கரெக்டா? ஞாபகம் இருக்கா?
Q is equal to CV. ஓகே, நம்மளுக்கு இங்க என்ன தேவை? இந்த இடத்துல நம்மளுக்கு இங்க தேவை வந்து பார்த்துட்டோம்னா V தான் வேணும். அப்ப இதுல இருந்து நான் V கண்டுபிடிக்கிறேன். ரொம்ப பொறுமையா தான்ப்பா போடுறேன். V நான் போடுறேன். அப்ப என்ன வரும்னா Q divided by C. ஆனா எங்கிட்ட வந்து பார்த்துட்டோம்னா ரெண்டு V இருக்கு, V1 V2. அப்ப அவங்க ரெண்டு பேத்துக்கும் பொதுவா வந்து பார்த்துட்டோம்னா நான் எழுதணும். கரெக்டா? அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா V1 is equal to Q divided by C1. இது வந்து V1 ஓட பொட்டன்ஷியல் C1க்கு and அது வழியா போகக்கூடிய சார்ஜ் Q, அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி V2 is equal to Q divided by C2. இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா let this be an equation number 2. இந்த இடத்துல நான் வந்து S போட்டுக்கிறேன். ஏன்னா கெப்பாசிட்டர்ஸை நான் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா substitute the equation 2 in equation number 1. என்ன கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். நல்லா பொறுமையா பார்த்துருவாங்க. ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ V வர இடத்துல என்ன போடலாம்? V வர இடத்துல இதை அப்ளை பண்ணலாமா? அப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன வரும்? Q divided by CS equal to இங்க என்ன வரும்? V1 வர இடத்துல Q divided by C1 plus Q divided by C2. ஓகே, அப்போ Q divided by CS is equal to இங்கிருந்து Q காமனா வெளியே எடுத்துடலாமா? எனக்கு இங்க என்ன வரும்? 1 divided by C1 plus 1 divided by C2. ஓகே, அப்ப இந்த ரெண்டுமே எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்ப எனக்கு இங்க இருக்கிறது 1 divided by CS is equal to 1 divided by C1 plus 1 divided by C2. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா கெப்பாசிட்டரை நீங்க சீரீஸ்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ சிஎஸ்னா என்ன? டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரீஸ் ஆர் effective capacitance in series ன்னு சொல்லலாம். ஸோ சிஎஸ்னா என்ன அர்த்தம்? சிஎஸ்னா மீனிங் என்ன? டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ், மொத்த கெப்பாசிட்டன்ஸ் இந்த சர்க்யூட்ல இருக்காது. ஆர் effective capacitance, effective capacitance அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா ஒரு டெரிவேஷன் நம்ம வந்து பார்த்துட்டோம்னா கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா பேரலலுக்கு போகலாம். பேரலல்ல வந்து பார்த்துட்டோம்னா என்ன நடக்கும்? இதே மாதிரி தான்ப்பா, இதே மாதிரி தான் இருக்கும், பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஃபைன், இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா பேரலல் நம்ம எடுத்துக்கலாம். லிசன் கேர்ஃபுல்லி. ரெண்டு கெப்பாசிட்டர் நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம். நான் சொன்னேன்ல எனக்கு இங்கே டைம் பத்தாது அப்படிங்கிறதுக்காக இப்படி நான் போடுறேன். ரெண்டு கெப்பாசிட்டர் நான் வந்து பார்த்துட்டோம்னா இப்படி எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் பேரலல்ல கனெக்ட் பண்ணுறேன். பேரலல்ல கனெக்ட் பண்ணுறேன் பாருங்க, பேரலல் இப்படி கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஐம் கிவிங் அ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V அண்ட் இது வழியாக போகக்கூடிய சார்ஜ் வந்து பார்த்துட்டோம்னா Q. சார்ஜ் இது வரைக்கும் Qவா போகும். இதுக்கப்புறம் போகிறப்போ வந்து பார்த்துட்டோம்னா கெப்பாசிட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த சார்ஜ் வந்து பார்த்துட்டோம்னா மாறிடும். Q1 Q2 பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். மறுபடியும் இந்த பக்கம் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று சேர்ந்து Qவாவே தான் வெளியே வரும். ஓகேவா? இந்த பக்கம் வெளியே வரப்போ Qவாவே தான் எனக்கு வெளியே வரும். ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேம் தான், V தான். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம இதே மாதிரியே ஸ்டேட்மெண்ட் நம்ம இங்கே எழுதலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் நீங்கள் இதுக்கு என்ன எழுதுவீங்க? இந்த இடத்துல சேம் அதே மாதிரி எழுத வேண்டியதான். கன்சிடர் டூ கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் C1 and C2 என்ன போடுவீங்க? கனெக்டட் இன் parallel. ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன போடுவீங்க? let Q1 and Q2 be the charge through C1 and C2. Let V be the potential difference across C1 and C2. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்துட்டோம்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேம், சார்ஜ் வந்து டிஃப்ரெண்ட். அங்கே வந்து அப்படியே ஆப்போசிட். சரி, நான் என்ன சொன்னேன்? யார் வந்து பார்த்துட்டோம்னா பிரியிறாங்களோ அவங்கள வச்சு தானே ஈக்குவேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே யார் பிரியிறாங்க? Q தான் Q1 and Q2வா பிரியுது. அப்போ அதிலிருந்து தான் ஈக்குவேஷனையே ஸ்டார்ட் பண்ணணும். Q1 plus Q2. கரெக்டா? Q தானே Q1 Q2வா பிரியுது. Let this be an equation number 1. அடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா எப்பவும் போல நம்மளுக்கு நல்லா தெரியும், we already know that Q is equal to CV. ஆனா எங்கிட்ட தான் ரெண்டு Q இருக்கு. அப்ப அந்த ரெண்டு Qக்கு ஏத்த மாதிரி எழுதணும்ல. ஸோ Q1க்கு நீங்க என்ன போட்டுக்கலாம்? C1V. அதே வந்து Q2க்கு என்ன போட்டுக்கலாம்? C2V. Vக்கு V1 V2 போடக்கூடாதுப்பா, ஏன்னா இங்க வந்து V தான், பேரலல்ல வோல்டேஜ் வந்து பிரியாது. அதனால தான் அப்படியே நான் போட்டிருக்கேன். Let this be an equation number 2.
இந்த இடத்துல சி வர இடத்துல நான் பி போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம parallel கனெக்ஷன், அதுதான் டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ்னு அர்த்தம். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் நம்பர் 2 in 1 அங்க போட்ட அதே ஸ்டெப்பை தான் நான் திருப்பி திருப்பி போட்டிருக்கேன். ஓகேவா, ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இங்க என்ன ஆகும்னு பாருங்க. ஸோ இந்த Q வர இடத்துல நம்ம இந்த வேல்யூ போடலாமா? ஸோ சிபிவி. அதே மாதிரி இங்க Q1 வர இடத்துல C1V, இங்க C2V. இவங்க ரெண்டு பேர்த்துல இருந்து யாரை காமனா வெளியே எடுக்கலாம்? V நான் காமனா வெளியே எடுத்துட்டேன்னா C1 plus C2. இங்க என்ன இருக்கும்? CPV இருக்கும். VV get cancel. அப்போ எனக்கு இந்த இடத்துல CP is equal to C1 plus C2 அப்படின்னு இருக்கும். ஓகேவா, அப்போ வாட் இஸ் இந்த இடத்துல CP பாருங்க, இங்க டோட்டல் கெப்பாசிட்டர் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரீஸ்னு அர்த்தம். போன மறந்துட்டேன். அதே மாதிரி இங்க என்ன சிபினா என்ன அர்த்தம்? சிபினா என்ன? டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ் அந்த வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. கெப்பாசிட்டன்ஸ் ஆர் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இன் parallel அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா ஃபைனலா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துட்டோம்னா நீங்க எழுதணும். என்ன தெரியுமா? எப்படி எழுதணும்? effective capacitance in series பாருங்க எப்படி எழுதணும்? reciprocal of the effective CS னா என்னது? effective capacitance. so 1 by a. so பாருங்க ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறேன் பாருங்க. reciprocal of effective capacitance in series is numerically equal to algebraic sum of reciprocal of individual capacitance. கரெக்ட் தானே? பாருங்க, reciprocal of the effective capacitance in series is numerically equal to the algebraic sum of reciprocal. பாருங்க, இந்த ரெண்டு இண்டிவிஜுவல் கெபாசிட்டரையும் நீங்க reciprocal போட்டு நீங்க பிளஸ் பண்றீங்க. அதே மாதிரி தான் இங்க எழுதணும். இங்க என்ன இன்னும் ரொம்ப சிம்பிளாவே முடிஞ்சிடும். என்னது? இங்க reciprocal வராது. effective capacitance in parallel is numerically equal to algebraic sum of individual capacitance. அவ்வளவுதான். இங்க ரெசிப்ரோக்கல்ங்கிற வார்த்தை வரும், இங்க ரெசிப்ரோக்கல்ங்கிற வார்த்தை வராது. ஓகேவா, இந்த ரெண்டு தான் வித்தியாசம். இப்போ நான் சொல்றேன் நானு சீரீஸுக்கும் அந்த ரெண்டுக்கும் என்னது ரெசிஸ்டர் இன் சீரீஸ் parallel இதுக்கும் என்ன வித்தியாசம்? ரெசிஸ்டர்ஸ் கெப்பாசிட்டர்ஸ் ஓகே அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். சீரீஸ் parallel ஃபார்முலாவை தான் இங்க நான் எழுதி காமிக்க போறேன். அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. இங்க பாருங்களேன், ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் எப்படி போடுவீங்க? RS is equal to R1 plus R2 போடுவீங்க. கரெக்டா? அதுவே capacitors in parallel capacitors series எப்படி போடுவீங்க? 1 divided by CS. 1 divided by CS is equal to 1 by C1 plus 1 divided by C2. அதே இதை இந்த பக்கம் பாருங்களேன். இது வந்து பார்த்துட்டோம்னா 1 divided by RP is equal to 1 divided by R1 plus 1 divided by R2. ஓகே, capacitance in parallel வந்து பார்த்துட்டீங்கன்னா CP is equal to C1 plus C2. பாருங்களேன், இது ரெண்டுமே வந்து பார்த்துட்டோம்னா ஈக்குவலா இருக்கும். அண்ட் இது ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ரெண்டு. இது எப்படி நீங்கள் அடுத்த லெசனில் படிக்க தான் போகிறீங்க. ரெசிஸ்டர்ஸை மறுபடியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் மறுபடியும் இன்னொரு டைம் படிப்பீங்க. ஓகேவா, 10th படித்த மாதிரி அதே தான் இங்கேயும் நீங்கள் ஒரு டைம் படிக்க தான் போகிறீங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? எனி டவுட்? எப்படி வந்து பார்த்துட்டோம்னா கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் வந்து பார்த்துட்டோம்னா போடணும் அப்படிங்கிறது புரிஞ்சா? ஸோ எப்போவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் எப்படி இருக்கும்னா வேல்யூஸ் அந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே பார்த்துக்காங்க, இப்போ உங்களுக்கு நான் சிமுலேஷனில் நான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு நான் சீரீஸ் நான் காமிச்சிடுறேன். ஓகேவா, இப்போ ஒரே ஒரு கெப்பாசிட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். 2 கெப்பாசிட்டர் சீரீஸில் எடுத்தால் என்ன ஆகும்னு பார்க்கலாம்.
இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்த்துட்டோம்னா நான் 2 கெப்பாசிட்டர் வந்து பார்த்துட்டோம்னா நான் சீரீஸில் எடுத்திருக்கேன் நான். ஓகேவா? ஸோ சீரீஸில் எடுத்தேன் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஃபார்முலா நல்லா தெரியும். அந்த ஃபார்முலா வந்து பார்த்துட்டோம்னா நீங்கள் எப்படி போடணுன்ட்டு 1/CS is equal to 1/C1 plus 1/C2. இங்கே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், நம்மளுக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாம் இங்கே ஆல்ரெடி டைரெக்டாகவே வந்து பார்த்துட்டோம்னா ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் என்ன, சார்ஜ் என்ன, ஸ்டோர்டு எனர்ஜி என்ன, இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா இங்கே பார்த்துக்கலாம். வோல்டேஜ் வந்து பார்த்துட்டோம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கெப்பாசிட்டன்ஸை வந்து பார்த்துட்டோம்னா இங்கே ஃபஸ்ட்டு நான் பேட்டரி வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ பேட்டரி வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ வச்சுக்கிறேன் நான். ஓகே, வோல்ட் மீட்டர் வந்து இங்கே இருக்கட்டும். வோல்ட் மீட்டர் நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். நான் என்ன சொன்னேன், நான் 2 கெப்பாசிட்டரும் சேமாக இருந்துச்சுன்னா நான் கொடுக்குற வோல்டேஜை ரெண்டும் பாதி பாதியாக எடுத்துக்கிறோன்னு நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ இங்கே 2 கெப்பாசிட்டருமே சேம் தான். எவ்வளவு? 1 × 10⁻³ ஃபேரட், இதுவும் 1 × 10⁻, அப்போ 2 கெப்பாசிட்டருமே இங்கே ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவல் கெப்பாசிட்டருக்கு இப்போ நான் வந்து பார்த்தோம்னா வோல்டேஜ் செக் பண்ணேன் அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா நான் கொடுக்குற வோல்டேஜை ரெண்டுமே வந்து பார்த்துட்டோம்னா இப்போ நான் 1.5 வோல்டேஜ் நான் கொடுத்துருக்கேன். பாருங்க இங்கே மேலே வரைக்கும் மேக்ஸிமம் இது 1.5 தான். 1.5 வரைக்கும் நான் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க, இங்க கொண்டு போய் நான் பொட்டன்ஷியலை செக் பண்றேன். இந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல் V1 என்ன இருக்குதுன்னு பாருங்க, 0.75. இது என்னவா இருக்குன்னு பாருங்க, இதுவும் வந்து பார்த்துட்டீங்கன்னா 0.75 தான் இருக்கும். காரணம் என்னன்னா நான் கொடுக்கக்கூடிய 1.5 இவங்க 2 பேரும் ஈக்குவலா பிரிச்சுக்கிறாங்க. ஏன் ஈக்குவலா பிரிச்சுக்கிறாங்க? இவங்க 2 பேர்த்தோட கெப்பாசிட்டன்ஸுமே சேம். இப்ப பாருங்களேன், இப்ப இதோட கெப்பாசிட்டன்ஸை நான் அதிகப்படுத்துறேன். ஓகே, இதோட கெப்பாசிட்டன்ஸ் அதிகப்படுத்துறேன். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நான் கொண்டு போய் இங்க நான் வச்சேன் அப்படின்னா எனக்கு இதுவும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். பாருங்க, இதோடது வந்து பார்த்துட்டோம்னா 0.5. ஓகேவா? கெப்பாசிட்டன்ஸ் இங்கே நான் அதிகப்படுத்துறதுனால வோல்டேஜ் குறைஞ்சிருச்சு. 0.75 காமிச்சிச்சா, 0.75லேருந்து 0.5க்கு வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா பழைய இது அப்படியே தான் இருக்குது. இதில் கொண்டு போய் வைக்கிறேன், இது 0.96 வருது. இப்போ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 1.5 வருதா? அப்போ என்ன சொல்கிறானுங்க, கெப்பாசிட்டன்ஸ் வேறையா இருந்துச்சுன்னா இந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய வந்து பொட்டன்ஷியலை இவங்க 2 பேரும் வந்து பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிடுவாங்க. ஓகேவா? ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஈக்குவலாக பிரிச்சுக்கிடுவாங்க. ஃபைன். ஸோ இப்போ கெப்பாசிட்டர்ஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இவங்களோட கெப்பாசிட்டன்ஸ், வாட் இஸ் த டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ், அதான் இந்த 1/CPன்னு வந்து சிஎஸ்ன்னு வந்துச்சு பார்த்தீங்களா, அதோட வேல்யூ எனக்கு இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்க, 0.64 × 10⁻13 ஃபேரட். எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருக்குது, கிட்டத்தட்ட 0.96 × 10⁻- இது. அண்ட் அடுத்தது ஸ்டோரேஜ் சார்ஜ் வந்து இவ்வளவு, ஸ்டோரேஜ் எனர்ஜி வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இவ்வளவு இருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க, இதை நான் ஃபுல்லா இறக்கிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ரெண்டும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி நம்ம இங்க பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்துட்டோம்னா சீரீஸ் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ இதே 1. பாருங்க இந்த இடத்துல நான் எவ்வளவு வோல்டேஜ் கனெக்ட் பண்ணியிருக்கேன், 1.5 வோல்டேஜ் இவங்க 2 பேருக்கு கொடுத்துருக்கேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 3 பேர் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா என்ன ஆகும்? பாருங்க, இப்போ 3 பேர் நான் கனெக்ட் பண்றேன். அப்ப இந்த 1.5 வந்து பார்த்துட்டோம்னா 3 பேத்துக்கும் பிரியும். எப்படி பிரியும்? 0.5 0.5 0.5. ஏன்னா எல்லா கெப்பாசிட்டன்ஸுமே ஈக்குவல் தான். C1 = C2 = C3. பாருங்க எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா ஒரே கெப்பாசிட்டன்ஸ் தான் நான் செட் பண்ணியிருக்கேன். அப்ப இது வேணா செக் பண்ணி பார்த்தோம்னா இங்க பாத்துக்காங்க, இதோட பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கும். ஸோ V1 எவ்வளவு இருக்கும்? V1 வந்து பார்த்துட்டோம்னா 0.5. V2 எனக்கு எவ்வளவு இருக்கும்? V2வும் 0.5. V3 எவ்வளவு இருக்கும்? V3 வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு 0.5. அப்ப V is equal to V1 plus V2 plus V3. கரெக்டா? ஏன்னா சீரீஸ்ல எது பிரியும், நான் கொடுக்கிற வோல்டேஜ் 3 கெப்பாசிட்டருக்கும் வந்து பார்த்துட்டோம்னா பிரியும். ஈக்குவலா பிரியுதா அன்ஈக்குவலா பிரியுதா அந்த கெப்பாசிட்டன்ஸை பொறுத்து இருக்கு. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் வந்து சேமா இருந்துச்சுன்னா ஈக்குவலா பிரிச்சுக்கிறோம் மூணுமே. ஸோ இங்க எல்லாமே சேமா தான் இருக்கு. ஸோ இங்க பாருங்க, டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நம்மளுக்கு இங்க ஃபார்முலால போட்டு அதுவே எனக்கு இங்க ஆன்சர் சொல்லிடும். ஓகேவா? இதை நீங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதே தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ சீரீஸ் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சீரீஸ் புரிஞ்சிச்சா? இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து ரீசெட் பண்ணிட்டு பேரலலுக்கு நான் போறேன். லிசன், பேரலல் எப்பவும் போல இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்றேன்னா பேரலல்ல கனெக்ட் பண்றேன். நல்லா கவனிச்சுக்காங்க, இதான பேரலல். பேரலல்ல என்ன ஆகும், நான் கொடுக்குற சார்ஜ் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 2ஆ பிரியும். ஓகேவா? இங்க எப்பவும் போல வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு தேவையானது இது எல்லாத்தையுமே நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றானுங்க, நான் கொடுக்க இதுல இருந்து வந்து பார்த்தோம்னா நான் வோல்டேஜ் நான் அதிகம் பண்றேன்.
ஸோ வோல்டேஜ் இங்கே நான் அதிகம் பண்ணணும்னா இந்த ரெண்டு பிளேட்லையும் சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ இங்கே வோல்டேஜ் ரெண்டு பேத்துக்கும் 1.5 தான் இருக்கும். இங்கே செக் பண்ணி பாருங்களேன். ஏன்னா பேரலில் கனெக்ட் பண்ணுறப்ப எனக்கு வோல்டேஜ் வந்து சேமாக தான் இருக்கும். ரெண்டு பேர் இதுவும் 1.5 தான். இதுவும் வச்சு பாருங்க, இதுவும் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு 1.5 தான் காமிக்குது. அப்போ இது உங்களுக்கு என்னங்கிறது புரிஞ்சா? ஓகேவா? என்ன மாறும்? சார்ஜ் தான் வந்து பார்த்துட்டோம்னா மாறும். ஸோ இதுக்கு தனியாகவும் இதுக்கு தனியாகவும் பிரியும். ஓகேவா? ஸோ இதோட டோட்டல் ஆன்சர் நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துட்டாங்க பாருங்க, 0.2 இன்டூ 10⁻⁻12 ஃபேரட்ல கொடுத்துருக்காங்க. இதே இதுதான்ப்பா சீரீஸ்ல பாருங்க, எனக்கு 0.05 அதே கெப்பாசிட்டர் தான். அதே பாருங்க, இதே கெப்பாசிட்டர் தான். எவ்வளவு? 1 இன்டூ 10⁻13 ஃபேரட், 1 இன்டூ 10⁻13 ஃபேரட். இந்த ரெண்டு கெப்பாசிட்டரை பேரலல்ல கனெக்ட் பண்றப்போ எனக்கு ஆன்சர் எவ்வளவு இருக்கு பாருங்க, 0.2. என்ன டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆனா அதே இதை நான் வந்து பாத்தீங்கன்னா சீரீஸ்ல கனெக்ட் பண்றப்போ பாருங்க 0.05 பயங்கரமா குறைஞ்சிருச்சு. அப்ப எப்பவுமே கெப்பாசிட்டன்ஸ் எங்க கம்மியா இருக்கும்? கெப்பாசிட்டன்ஸ் வந்து பாத்துட்டோம்னா சீரீஸ்ல தான் பயங்கர கம்மியா இருக்கும். எங்க கெப்பாசிட்டன்ஸ் அதிகமா இருக்கும்? பேரலல்ல தான் வந்து பாத்துட்டோம்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே அதிகமா இருக்கும். அடுத்தது எனர்ஜி வந்து பாத்துட்டோம்னா எனக்கு எங்க வந்து பாத்துட்டோம்னா கம்மியா இருக்கும். பாருங்க டோட்டல் எனர்ஜி வந்து பாத்துட்டோம்னா சீரீஸ்ல வந்து கம்மியா இருக்கு. பேரலல்ல வந்து பாத்துட்டோம்னா அதே கெப்பாசிட்டர் பேரலல்ல பாருங்க ஃபுல் எனர்ஜி. அப்போ பேரலல் கனெக்ஷன் தான் நம்மளுக்கு வந்து பாத்துட்டோம்னா எஃபிஷியன்ட். ஓகேவா? புரிஞ்சுச்சா? எனி டவுட்? எப்படி வந்து பாத்துட்டோம்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து பாத்துட்டோம்னா சீரீஸ் பேரலல்ல ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரிஞ்சுச்சா? ஓகே ஃபைன். ஸோ இதுல நிறைய சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது சீரீஸ் வந்து பார்த்துட்டோம்னா சீரீஸும் பேரலும் கலந்து வர மாதிரி. ஸோ அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன் நான். ஓகேவா? ஃபைன். ஸோ அப்புறம் அந்த ஸ்டார்டிங்ல வந்து பார்த்துட்டோம்னா இது நான் சொல்ல மறந்துட்டேன்ப்பா. இது கிடையாது, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க.